ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி எம்மி ஏஎஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டொமேட்டோ சீஸ் தோசா, அப்புறம் வந்து டொமேட்டோ பொடி தோசா. நீங்கள் ரெகுலராக வந்து எப்போதும் ஒரே மாதிரி செஞ்சு தரப்போ கிட்ஸ்க்கு வந்து போர் அடிக்கும். ஸோ நமக்குமே வந்து தோசை மாவு ரெகுலராக ஒரே மாதிரி செய்கிறப்ப ரொம்ப போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி இட்லி மாவு இருந்தால் எடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு ஊற்ற போகிறீங்களோ தகுந்தாப்பில் நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஆனால் வந்து இட்லி மாவு வந்து நீங்கள் வந்து தோசை ஊற்றுற பதத்துக்கு வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றியும் கரைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றுவோம்ல, அதுவே கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவு மீடியமாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்ல 2 பெரிய தக்காளி நான் எடுத்திருக்கேன். தக்காளி ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா வந்து மாவு புளிச்சு போனால் எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட் வந்துடும். அதனால் 2 தக்காளி, பூண்டு ஒரு 3-4 பல் பூண்டு போட்டிருக்கேன். மீடியம் சைஸு 4 பல் பூண்டு போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிப்போம். இது வந்து அந்த தக்காளி வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி திப்பியாக இல்லாமல் நல்லாவே அரைச்சிக்கோங்க. இன்னொரு தடவை நல்லா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம அந்த மாவுலேயே வந்து கலந்துருவோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். அந்த திப்பியாக வந்து தக்காளி இல்லாமல் ஓரளவு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த மாவுலேயே ஊற்றியாச்சு. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு கையாலே எல்லாத்தையும் வலிச்சு விட்டுருங்க. கொஞ்சமாக வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கம்மியாக. நான் கையால் தான் இது பண்ணுறேன். ஃபுல்லாகவே கையால் எல்லாத்தையும் இது பண்ணி நம்ம எடுத்துப்போம். இதில் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிப்போம். நிறையா ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் காரமாக போயிடும். அந்த தக்காளியோட ரொம்ப புளிப்பு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அந்த மிளகாத்தூள், நம்ம அரைச்சி ஊற்றின தக்காளி, அந்த பேஸ்ட்டு, தக்காளி பூண்டு பேஸ்ட்டு, அது எல்லாம் இதாகிற அளவுக்கு நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இதை மூடி உரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து சட்னிக்கு ரெடி பண்ணிப்போம். இதுக்கு தேங்காய் சட்னியே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் ஒரு 1/2 மூடி, அதுக்கு முன்னாடி பட்டை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. இதுவே கொஞ்சம் காரம் கூட தான் இருக்கும். நான் 4 பட்டை மிளகாய் ஆட் பண்ணேன். 3 பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் அரை மூடி ஃபுல்லாகவே வந்து எடுத்துக்கிட்டேன். இதை போட்டு நல்லா வந்து நம்ம அடிச்சுப்போம். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அடிச்சுப்போம். அதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சோண்டு போட்டுப்போம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். இந்த தேங்காய் சட்னிக்கு வந்து தாளிச்சுப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு, அதே மாதிரி உளுத்தம்பருப்பு லைட்டாக வெடித்தோடனே இதை எடுத்து சட்னியில் கொட்டிடுவோம். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளோட தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம் தோசைக்கல்லில். இப்போ தோசை ஊற்றிப்போம். இது வந்து உங்களுக்கு கலர் வந்து நல்லா குக் ஆன பிறகு இன்னும் கூட லைட்டாக நல்லா இந்த ஆரஞ்சு கலர் தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தோசை வந்து நம்ம இது பண்ணின உடனே குக் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சீஸை வந்து ஃபுல்லாக துருவி விட்டுருவோம். அப்போ தான் சீஸ் குக் ஆகிறதுக்கும் தோசை குக் ஆகிறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் குக் ஆன பிறகு திருவினிங்கன்னா சீஸ் வந்து குக் ஆகாமே போயிடும், அந்த நல்லா மெல்ட் ஆகாமல் போயிடும். அதனால் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சீஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து நிறையா திருவிக்கங்க.
இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி அடியில் வந்து நமக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்த பிறகு இப்போ நம்ம மடித்து எடுத்துருவோம். எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது சாப்பிடும் உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் தோசையை விட நல்ல டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இதுக்கு தேங்காய் சட்னி வந்து ஒரு பெஸ்ட்டான சட்னின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்து வந்து பொடி தோசை இதிலே வந்து பொடி தோசை பண்ணலாம். இதே மாதிரியே நம்ம பொடி தோசை ரெடி பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ மாவு, அந்த தோசை மாவு வந்து நம்ம ஊற்றிப்போம். இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம பொடி போட்டுருவோம். அதே மாதிரி சேம் தான். தோசை மாவு வந்து உங்களுக்கு குக் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம இட்லி பொடி வச்சுருப்போம்ல, அதுதான் நான் வீட்டில் ரெடி பண்ண இட்லி பொடி. ஸோ இது வந்து உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நிறையா நீங்கள் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அவங்க காரம் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறதுனால அந்த புளிப்பு இருக்கும்ல, அதனால் வந்து ரொம்ப காரம் தெரியாது. இப்போது இதை நம்ம எடுத்துடலாம். நமக்கு வந்து பொடி தோசை, சீஸ் தோசை ரெண்டுமே, டொமேட்டோ பொடி தோசை, டொமேட்டோ சீஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டேஸ்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி ஊற்றுறத விட இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கலரோ இல்லை காஷ்மீர் ரெட் சில்லியோ ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கலர் வந்து தோசை கலர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்க இன்னும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.